அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பத்மநாபபுரம் அரண்மனை. இது தமிழ்நாடு கேரள எல்லையில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வேலிமலை ஒட்டிய பகுதியில் அழகிய மண்டபம் தக்கலை என்ற ஊரிலிருந்து 2 கிலோமீட்டரில் உள்ளது இந்த பத்மநாபபுரம் அரண்மனை. 16ஆம் நூற்றாண்டில் 185 ஏக்கர் நிலப்பரப்பில் பத்மநாபபுரம் கோட்டை இங்கு இருந்துள்ளது. அதில் 16.5 ஏக்கரில் இந்த அரண்மனை மர சிற்ப வேலைப்பாடுகளுடன் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையை உள்ளே சென்று பார்ப்பதற்கு சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் பெரியவர்களுக்கு 50 ரூபாயும் அனுமதி சீட்டு வாங்க வேண்டும். மொபைல் கேமராவில் போட்டோ மட்டுமே எடுப்பதற்கு 10 ரூபாய் தனியாக செலுத்த வேண்டும். அதே போல ப்ரொஃபஷனல் கேமராவிற்கு 200 ரூபாய் செலுத்த வேண்டும். மேலும் இங்கு போட்டோ ஷூட் எடுக்க அனுமதி உண்டு. அதற்கு தனியாக 2500 ரூபாய் செலுத்தினால் அற்புதமாக போட்டோ ஷூட் எடுத்துக்கொள்ளலாம். அரண்மனையின் பார்வை நேரம் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, பகல் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பார்க்கலாம். வார விடுமுறை நாள் திங்கட்கிழமை, அதே போல அரசு விடுமுறை நாட்களிலும் விடுமுறை உள்ளது. அரண்மனையின் நுழைவு வாயில் வழியாக உள்ளே செல்வோம். இதனை பூமுகம் மண்டபம் என்றும் அழைக்கிறார்கள். உள்ளே வந்தவுடன் பூ வேலைப்பாடுகளுடன் கூடிய தளம் உள்ளது. இதில் 50 பூக்களை செதுக்கி அற்புதமாக செய்துள்ளனர். இதில் ஒரு பித்தளையில் செய்த குதிரை விளக்கு சங்கிலியில் தொங்குகிறது. இந்த விளக்கின் மகிமை என்னவென்றால், எப்படி சுத்தி விடுகிறோமோ அந்த நிலையிலேயே நிற்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இது சீனக்கல்லில் செய்த சிறிய கட்டில், அந்த கால மர நாற்காலி. இதனை கடந்து சிறிய மரப்படிகள் வழியாக மேல் தளத்திற்கு சென்றால் மர வேலைப்பாடுகளுடன் கூடிய அற்புதமான இடம். இந்த இடத்தின் பெயர்தான் மந்திரசாலை என்னும் அவை மண்டபம். இங்குதான் மன்னர் மந்திரிகளுடனும் மற்றும் முக்கியஸ்தர்களுடன் கலந்து பேசும் இடமாம். 16 படத்தில் வரும் பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் பாடல் இங்குதான் எடுக்கப்பட்டது. இங்கிருந்து அப்படியே இந்த வழியாக பக்கத்து இடத்திற்கு சென்றால் பெரிய மண்டபம் போன்ற இடம். இதுதான் ஊத்துப்புறம் என்று அழைக்கக்கூடிய அன்னதான கூடம். இதில் ஒரே நேரத்தில் 2000 நபர்கள் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவு உள்ளது. இது மேல் தளம்தான். இதே போல கீழ்த்தளத்திலும் 2000 நபர்கள் அமர்ந்து சாப்பிடும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 தளங்களிலும் தினமும் மொத்தம் 4000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கியுள்ளார் மன்னர் என்பது அவருடைய தான உள்ளத்தை எடுத்துக்காட்டாக பார்க்க முடிகிறது. இந்த கீழ்த்தளத்தின் கடைசியில் சமையல் கூடம் உள்ளது. இங்கு தண்ணீர் தொட்டிகள், ஆட்டுக்கல் உரல் மற்றும் அரிசி பருப்பு தானிய வகைகளை கொட்டி வைப்பதற்கு தாழிகள் உள்ளன. இந்த தாழிகள் சீன நாட்டை சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்தது நாம் பார்க்க இருப்பது அரண்மனையின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் தாய் கொட்டாரம். இதுதான் ரவிவர்மா குலசேகர பெருமாள் மன்னர் ஆட்சி காலத்தில் 1601ஆம் ஆண்டில் முதலில் கட்டிய அரண்மனை மாளிகையாகும். இது மரத்தினால் ஆன 2 அடுக்கு கொண்ட மாளிகையாகும். இங்கும் அழகிய பூ வேலைப்பாடுகள் நிறைந்த மரத்தலங்கள் உள்ளன. இது மன்னர் தங்குவதற்கும் மன்னரின் தாய் தங்குவதற்கும் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. சூரிய ஒளி மற்றும் மழைநீர் வருவதற்கான இடம். மாளிகையை சுற்றி வருவதற்கான நடைபாதை இது. இந்த மாளிகையின் கீழ்த்தளத்திலிருந்து இந்த படிகள் வழியாக மேலே சென்றால் அற்புதமான மர வேலைப்பாடுகளுடன் கூடிய மன்னரின் கட்டில், நாற்காலி, கண்ணாடி ஊஞ்சல் போன்றவைகள் இன்றும் பத்திரமாக இங்கு பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து பார்த்தால் அரண்மனை மாளிகைகளின் அழகை பார்த்து ரசிக்க முடிகிறது. அன்னதான கூடத்தின் வெளிப்புற தோற்றமாகும். மன்னரின் கட்டில் இதுதான். அவர் அமரக்கூடிய நாற்காலியும் பக்கத்திலேயே உள்ளது. இங்கு பெரிய ஊஞ்சல் மற்றும் பெரிய கண்ணாடி உள்ளது. இது மன்னரின் தாயார் கட்டில் ஆகும். இது அவர்கள் பயன்படுத்திய கழிவறையாகும். இங்கிருந்து பார்த்தால் வலது புறத்தில் மணிக்கூண்டு மேடையும் இடது புறத்தில் அடுக்கு மாளிகையும் தெரிகிறது.
அப்படியே தாய் கொட்டார மாளிகையை பார்த்துவிட்டு வெளியே கீழே இறங்கி வந்தால் நாடகசாலை உள்ளது. அதனை கடந்து வந்தால் மன்னர் வெளியில் மக்களிடம் உரையாடும் இடமான தர்பார் மேடையை பார்க்க முடியும். இதனை கடந்து வந்தால் அந்த காலத்தின் அலுவலகமாக இருந்த இடம் இது. அலுவலகத்தை கடந்து வந்து அரண்மனையின் உள்புற காட்சியை பார்த்தால் இயற்கை அழகை ரசிக்கலாம். அரண்மனையின் வெளிப்புற காட்சியில் வேலிமலை தெரிகிறது. அழகிய காட்சிகளை பார்த்துவிட்டு கீழே இறங்கி வந்தவுடன் இடதுபுறத்தில் அரண்மனையின் சிற்றுண்டி இடம் உள்ளது. சுற்றி பார்த்த களைப்பை சற்று இளைப்பாற அங்கு சென்று தேநீர், வடை, பஜ்ஜி, பழம்பொரி, சமோசா போன்ற வகைகள் சூடாக கிடைக்கின்றன. இங்கு சென்று சற்று இளைப்பாறினோம். பின்னர் இந்திர விலாஸ் என்னும் இந்த விருந்தினர் மாளிகைக்கு சென்றோம். இது கடந்த 100 வருடங்களுக்கு முன்புதான் கட்டிய கடைசி மாளிகையாகும். ஆங்கிலேயர்கள் இங்கு தங்கி சென்று இருக்கிறார்கள். இதில் அழகிய நீச்சல் குளம் உள்ளது. அப்படியே பக்கத்தில் வந்தால் நவராத்திரி மண்டபம். உள்ளே சென்று பார்க்க அனுமதி இல்லை. இதனை ஒட்டியே சிறிய சரஸ்வதி கோவில் உள்ளது. இங்கும் வருஷம் 16 பழமுதிர் சோலை பாடல் காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதனை பார்த்துவிட்டு வெளியில் வந்தால் மேலும் ஒரு முக்கியமான இடம், அதாவது அரண்மனையின் அருங்காட்சியகம். இதுதான் அருங்காட்சியகத்தின் வெளிப்புற அழகிய தோற்றம் அற்புதமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகம் உள்ளே சென்று பார்ப்பதற்கு எந்த கட்டணமும் வசூல் செய்வது கிடையாது. இந்த அருங்காட்சியகத்தில் 2 பிரிவுகள் உள்ளன. முதல் பிரிவில் பழங்கால நாணயங்கள், செப்பேடுகள், ஓவியங்கள், கருங்கற்சிலைகள், தமிழ் வட்டு எழுத்து கல்வெட்டுகள் போன்றவைகள் உள்ளன. இரண்டாவது பிரிவில் மரச்சிலைகள் மற்றும் போர்ப்படை கருவிகள் உள்ளன. இதில் ஒவ்வொரு சிலை சிற்ப வேலைப்பாடுகளும் நுணுக்கமாகவும் அற்புதமாகவும் உள்ளன. எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டிய வரலாற்று பொக்கிஷம் இவை. நேயர்களே, இப்பொழுது இந்த பத்மநாபபுரம் அரண்மனையின் சுருக்கமான வரலாற்றை பார்ப்போம். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகரமாக இந்த பத்மநாபபுரம் அக்காலத்தில் இருந்துள்ளது. அப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வேலிமலை அடிவாரத்தில் எதிரிகளின் பாதுகாப்பு கருதி இயற்கையில் கொஞ்சம் அழகு நிறைந்த கல்குளம் என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் ஒரு கோட்டையோடு கூடிய அரண்மனை, திருவிதாங்கூரை ஆண்ட ரவிவர்ம குலசேகர பெருமாள் மன்னரால் 1601ஆம் ஆண்டில் தாய் கொட்டாரம் அரண்மனை மாளிகை கட்டப்பட்டது. பின்னர் ஆண்ட மன்னர் மார்த்தாண்ட வர்மா அவர்கள் நவராத்திரி மண்டபத்தின் மர தூண்களை நீக்கிவிட்டு கருங்கல்லால் தூண்கள் செய்து மாற்றி அமைத்துள்ளார். அதன் பிறகு பெருமாள் கொட்டாரம் என்னும் 4 அடுக்கு உப்பரிகை மாளிகையையும் 1744ஆம் ஆண்டில் புதுப்பித்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1795ஆம் ஆண்டு வரை திருவிதாங்கூரின் ராஜ்ய உறைவிடமாக, அதாவது தலைநகரமாக இந்த பத்மநாபபுரம் இருந்துள்ளது. பின்னர் ஆங்கிலேயர் காலத்தில் திருவனந்தபுரத்திற்கு தலைநகரை மாற்றி அமைத்து கொண்டனர். இந்திய சுதந்திரம் அடைந்த பின்னர் 1956இல் மாநிலங்கள் மறுசீரமைப்பின்படி இந்த பத்மநாபபுரம் தமிழ்நாட்டிற்கு சொந்தமானாலும் இந்த அரண்மனை மட்டும் கேரளா அரசின் கட்டுப்பாட்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ்தான் கேரள தொல்லியல் துறை பராமரிப்பில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. என்ன நேயர்களே, இந்த பத்மநாபபுரம் அரண்மனையை நீங்களே நேரில் வந்து பார்த்த அனுபவம் இப்பொழுது கிடைத்திருக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் பிடித்திருக்கும். பதிவை லைக் செய்து வைத்துக்கொண்டு உங்கள் நண்பர்கள் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறுவார்கள். இந்த பதிவை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த அரண்மனையை பார்த்திருந்தால் உங்கள் அனுபவத்தையும் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருவனந்தபுரம் வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து பல முக்கிய சுற்றுலா தலங்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களையும் பார்த்து செல்லலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க தமிழ்.